இணையத்தில் எம்மோடு இணைந்திருக்கும் என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். கடமைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொருத்தருடைய கடமைகளை நம்ம பார்த்து பேசிக்கிட்டு அதை ஒரு காணொலி வடிவாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எடுத்து கொண்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வாக்காளருடைய கடமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாக்காளரா என்னப்பா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றத நீ பெருசா பேசுற அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலும் உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய உரிமை. அந்த உரிமையை எக்காரணத்து கொண்டும் நம்ம விலைக்கு விற்று விடக்கூடாது. அப்ப ஒரு வாக்காளர் ஆகிய நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? எப்படி உங்க தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மற்றவர்களை எப்படி ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கும் ஒவ்வொரு நண்பர்களும் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, இல்ல புதுசா ஓட்டு போடுறது காத்து கொண்டு இருப்பீர்கள், இல்ல எனக்கு வெளிநாட்டுல இருக்காங்க, எனக்கும் ஓட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது வரை ஓட்டே போட்டதில்லை அப்படின்னு கூட இருப்பீங்க. எது எப்படியாக இருந்தாலும் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏனென்றால் இந்த சமூக ஊடகம் என்பது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி இன்னைக்கு கையடக்க மொபைல்ல உங்க கையில கிடைச்சிருக்கு. அந்த தளத்தின் மூலமாக ஒரு நல்ல தலைவரை உங்கள் தேசத்துக்கு, உங்கள் மாநிலத்துக்கு, உங்க மாவட்டத்துக்கு, ஏன் உங்க வார்டு மெம்பர் கூட செலக்ட் பண்றதுக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழந்தையா பிறக்கிறோம், வளர்றோம், ஒரு கட்டத்துல டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், போலீஸ் ஆகிறோம், கலெக்டர் ஆகிறோம், என்னென்னமோ ஆகிறோம். ஆனால் நான் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்ப ஒரு குழந்தை மனதுல வருது? இல்ல ஒரு பெற்றோர் நம்மளாலதான் டாக்டர் ஆக முடியல, நம்ம குழந்தையா டாக்டர் ஆகிறோம்னு நினைக்கிற ஆயிரக்கணக்கான பெற்றோர், லட்சக்கணக்கான பெற்றோர் நீட் எக்ஸாமுக்கு போராடுற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க குழந்தைய என்னைக்காவது ஒரு நல்ல அரசியல் தலைவரா மாத்தவன்னு நினைச்சிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய வெற்றிடம். காலம் காலமாகவே அரசியல்ங்கிறது, அரசியல் தலைமை அப்படிங்கிறது தகுதியான மக்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதனால நண்பர்களே, இந்த முக்கியமான காணொலியில வாக்காளருடைய கடமை என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்களே உதாரணத்துக்கு உங்க நண்பர்கள்ட்டையோ உறவினர்கிட்ட கேளுங்களேன், நீ யாருடா ஓட்டு போட போற அப்படின்னு கேளுங்களேன். அவர் சொல்லுவாரு, இந்த கட்சிக்கு, இல்லாட்டி அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க கேளுங்க, அடுத்த கேள்வி, என்னப்பா கேள்வித்தாளே இன்னும் வரல, நீ பதில கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிய, சப்போஸ் அந்த கேள்வித்தாள்ல நீ படிச்ச பதில் வரலன்னா என்ன பண்ணுவ? அப்பதான் அவர் சிந்திப்பாரு. உண்மைதாங்க அது. நம் மனசுல நம்ம அப்பா அம்மாவும் சரி, நம்ம சின்ன வயசுல சரி, இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஆழமா பதிஞ்சிருக்கு. இது நான் தவறு சொல்லல. ஏன்னா நம்ம சமுதாயம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. ராஜாக்கள் ஆண்ட தமிழகத்தில் இன்னைக்கு கட்சிகள் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கட்சிகள் எப்படி ஆளுகிறது? தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் இருந்தாலும் இந்திய அளவுல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறதுக்கு இந்த ஆட்சி மற்றும் கிடையாது, உங்களை போல ஒவ்வொரு நல்ல மனிதர்களும் தான். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அதிகமா டாக்ஸ் கட்டுறது நம்ம தான். அதான் நான் டாக்ஸ் ரிட்டர்ன் நமக்கு வருதானே? கிடையாது. அப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒரு இடத்துல மாற்றத்தைக்கான நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். அதனால 234 தொகுதி 2026 தேர்தல் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு வாக்காளர்கள், அதே மாதிரி குறிப்பா கல்லூரியிலேருந்து வெளில வந்த கன்னி வாக்காளர்கள், முதல் முறை ஓட்டு செலுத்த வேண்டியவர்கள், உங்களுடைய கவனம் எங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாருங்க. யார் யாரெல்லாம் உங்களுடைய தொகுதிக்கு அந்த வாக்காளர் பதிவை எடுத்துக்கிட்டு உங்க பேலட் பேப்பர்ல யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரை பத்தி பாருங்க. அதே மாதிரி இன்டர்நெட்ல போயிட்டு உங்க சட்டமன்ற தொகுதி கடந்த முறை தேர்தல்ல எந்தெந்த கட்சி ஜெயிச்சுது, எப்ப ஆட்சி மாற்றம் மாறுனுச்சு. உதாரணத்துக்கு சுதந்திரம் வாங்கின இதுல இருந்து, உதாரணத்துக்கு காமராஜர் முதல்ல பெரிய அளவுல ஆட்சியை கொடுத்தாரு. அதன் பிறகு டிஎம்கே ஆட்சி வந்துச்சு, ஏடிஎம்கே ஆட்சி வந்து, இப்ப உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில என்ன மாதிரி மாறுதல் வந்திருக்கு அதை பாருங்க. உங்க சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய தனித்துவம் எப்படி தெரியும்? உங்களால உங்க தலைவருக்கு ஒரு 10 ஓட்டு வாங்க முடியும்னு பாருங்க. அது எந்த தலைவரானாலும் இருக்கலாம். நீங்க சொல்றதுனால உங்க தலைவருடைய பிளஸ் பாயிண்ட சொல்லி, நீங்க சார்ந்திருக்க கட்சியோட பிளஸ் பாயிண்ட சொல்லி உங்களால ஒரு 10 ஓட்டு சேகரிக்க முடியுமா என்று பாருங்கள். அதுதான் தலைமைத்துவம் நான் சொல்றேன். இந்த காலகட்டத்துல சமூக ஊடகங்கிறது எல்லா இடத்துலயும் போய் இருக்கு. நீங்க அமெரிக்கால ஒபாமா, அப்புறம் ட்ரம்ப், அப்புறம் பைடன், இவங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு பின்னாடி
ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சிருக்கு. அதுல சமூக ஊடகத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. அதுபோல ஒரு பங்கு கொண்ட ஒரு இடம் தான் இப்ப தமிழ்நாடுடைய 2026 சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன். அதனால இதுல உங்களுடைய ஆளுமை கண்டிப்பாக வெளில வர வேண்டும். இப்போ உங்களோட ஆளுமை வெளில வர வேண்டும் என்றால் நீங்க தனியாளர் இருந்தா முடியவே முடியாது. அதனால் குறைந்தபட்சம் உங்கள் பகுதியில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழில் சார்ந்த நண்பர்களை ஒன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்புறம் உங்க தொழிலுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தேவை, என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதல் தேவை, என்ன மாதிரி ஒரு உதவி தேவை அப்படிங்கிறத நீங்களே பேசுங்க. உங்க தொழில் வளர்வதனால் அந்த சமுதாயம் வந்து எப்படி வளரும், அதுக்கு எந்த கட்சி வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. நான் சொல்றது எல்லாமே இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு கிடையாது, இல்லாட்டி இவருக்கு அவர் கிடையாது, எல்லாருக்கும். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு இடத்துல வந்து படிச்சிருக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் நீங்க செய்யற தொழில் தான். அதன் மூலமா தான் உங்களுக்கு வருமானம் வருது. நீங்க செய்யற தொழிலுக்கு நீங்க பெற்ற கல்வி, உங்கள்கிட்ட உள்ள அனுபவம், அதை மேன்மேலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்னா அடுத்த ஆண்டு அதை வந்து 10 கோடியோ பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது பாருங்க. இப்ப நீங்க வந்து அரசாங்கத்துல ஒரு டீச்சரா போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு டீச்சரா போயிட்டு இருக்கவங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய சம்பளத்தையோ இல்ல உங்களுடைய வருமானத்தையோ 2 பக்கம் மாற்ற முடியாது. அதே நேரத்துல நீங்க நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கு பள்ளிக்கூடத்தில் சரியான முறையில் வழிகாட்டுதல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறும். அதனால எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் செவ்வனே நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்க. என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா, நான் வந்து 2021 என்னுடைய பயணத்தை வந்து சமூக ஊடகத்துல பயணத்தை ஸ்டார்ட் பண்றேன். அப்ப எனக்கு வந்து நண்பர்கள், இந்த ஆக்டிங் டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நண்பர்கள் நிறைய கிடைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து புக் பண்ணி போகும்போதும் டிரைவர்கிட்ட பேசிட்டே நிறைய போவோம். அவர் பழைய அனுபவத்தை சொல்லுவார். அப்ப என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 ஆக்டிங் டிரைவர்ஸோட நம்பர் இருக்கு. இப்ப ஆக்டிங் டிரைவர்ஸா இருக்கிறவங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சோ இல்ல வந்து ஒரு பிஎஃப் மாதிரி வாங்குற இடத்துலயோ கிடையாது. நீங்க கல்யாணத்திலே போடுங்களேன், கல்யாணத்துல வந்து ஒரு பத்திரிகையில போடுங்க, உங்க பேரை போட்டு ஒரு மாப்பிள்ள நீங்க இருக்கிறீங்க, ஆக்டிங் டிரைவரா இருக்கிறீங்கன்னா ஆக்டிங் டிரைவர் அப்படின்னு போட்டா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும். ஓ, யாராவது ஃபோன் பண்ணாதான் அவர் போவாரு, இல்லைன்னா சும்மா தான் இருப்பாரு அப்படின்னு இருக்கும். அப்ப ஆக்டிங் டிரைவராக இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புல வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அரசாங்கத்துல ஒரு கோரிக்கை வைக்க முடியும். ஆக்டிங் டிரைவராக எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு எப்படி இருக்குது, எங்களுடைய நிதி பாதுகாப்பு எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி உறுதி செய்யப்படுது, அப்ப எங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு நீங்க பேசு பொருளா மாத்தலாம். அப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்ட நீங்க சொல்லலாம், ஆக்டிங் டிரைவர்ஸ்க்காக இந்த வாட்டி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால வாக்காளர்களுடைய கடமை அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது மாதிரி பால் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, டெய்லர்ஸ் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு 10-15 டெய்லர்ஸ் வந்து ஒன்னா வந்திருக்கிறாங்க. அதுபோல எந்த தொழில் எடுத்தாலும் அதில் தனித்துவம் மிக்க உள்ளவர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், போலீஸ் பர்சன், இவங்க எல்லாருமே பேசுங்க. சரிங்களா? உங்க பேச பேச அதுல ஒரு கருத்து வரும். அதுல முரண்பாட கருத்தா இருந்தா நட்பு ரீதியாக அதை கடந்து போங்க. அதே நேரத்துல இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல வர சர்வே நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல முரண்பாட கருத்துக்கள் இருக்கு, உங்களால வந்து அதுக்கு தீர்வே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருந்துச்சா அதை கருத்தை சொல்லுங்க. எங்கள்கிட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. அது மூலமாக அடுத்த காணொலியில அந்த கேள்வி இதுக்கு யாரு பதில் சொல்றா, அப்ப நிறைய கட்சிகள்ல உள்ள தலைமை பொறுப்புல இருக்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து சந்திக்க போறோம். அவங்கள்ட்ட இந்த கோரிக்கையை உங்க சார்பா வைப்போம். அவங்க என்ன வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதன் மூலமாக வாக்காளர்கள் ஒரு பக்கமும் தலைவர்கள், நாளைய தலைவர்கள் ஒரு பக்கம் இருந்து ஒரு சரியான சமூக ஊடக பாலமாக நாம் இருந்து ஒவ்வொரு மனிதரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றியை உலக சமுதாயத்திற்கு, உலகத்தில் உள்ள பெரிய டெமோக்ரஸி இந்தியா ஆக்சுவலா, சரிங்களா, அந்த டெமோக்ரஸிக்கு பெஸ்ட் லீடர்ஷிப் தமிழ்நாட்டில இருந்து போகணும். அதற்கு ஒவ்வொருத்தரும் துணை கொடுக்கணும். இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் நமது டீம்ல உள்ள எல்லாருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அடுத்த கடமை, அந்த கடமை யாருடைய பேர்ல இருக்கு அப்படி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.